அதாவது சத்தியமா எனக்கு ஒரு விஷயம் புரியல. எப்படி நீங்க மட்டும் இந்த மாரி ஒரு ரைட்டிங்க பண்றீங்க? ஏன்னா, ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கு ஒருக்கா நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ், ஐடியா எல்லாத்தையும் மாத்திக்கிட்டே இருக்கிறானுங்க. கிஷ்கிந்த காண்டம்னு ஒரு படம் வந்தது. அந்த படம் பார்த்திருந்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா, அந்த படத்த எடுத்த அதே டீம் தான் இந்த படத்தையும் உருவாக்கி இருக்காங்க. அந்த படம் ஸ்லோ நரேட்டிவா இருக்கும். எனக்கு அது பிடிக்காதுன்னு நினைச்சீங்கன்னா, இந்த படமும் பிடிக்காது. நான் முன்னாடியே ஒரு வார்னிங் மாரி குடுத்துறேன். இப்ப மலையாளத்துல ரிலீஸ் ஆயிருக்க எக்கோ. இந்த படம் ஆரம்பிக்கும்போதே ஒரு நபர் காணாம போயிட்டாரு, தொலைஞ்சிட்டாரு, இல்ல அவருக்கு ஏதோ ஒண்ணு ஆயிருச்சு, அவருக்கு என்ன ஆச்சு, யார் பண்ணா அப்படிங்கிறத அவர சுத்தி இருக்கிற நண்பர்களும், போலீஸும் மாத்தி மாத்தி வந்து விசாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே தான் அந்த கதை நகர்ந்துகிட்டே இருக்கும். நம்ம ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கும் இவன் என்ன பண்ணியிருப்பானோ, அவன் என்ன பண்ணியிருப்பானோ அப்படின்னு போயிட்டே இருப்போம். அப்புறம் ஸ்ட்ராங்கா ஒருத்தர் நம்புவோம். இவன் தான்டா இது ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்கான்டா அப்படின்னு. அப்படியே படம் முடியும் போது கடைசி ஒரு 10 செகண்ட்ல அதெல்லாம் இல்ல தம்பி, இந்தா வாங்கிக்கோ ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒண்ணு குடுக்குறானுங்க பாரு. அந்த நரேட்டிவ், அந்த ரைட்டிங்க நான் பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். அது மட்டும் இல்ல, இந்த படத்துல வந்து சும்மா ஸ்பூன் ஃபீட் மாதிரி இவரு தான் இத பண்ணிருக்காரு, இதனால தான் இப்படி நடந்திருக்கு, இதுதான் நமக்கு அப்படியே வெளிச்சம் போட்டுலாம் சொல்ல மாட்டாங்க. நம்மளா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு சினிமா ஃபேனுக்கு அது ஒரு செம ஃபீல். நீங்க இந்த படத்த தியேட்டர்ல போய் பாருங்க. மலையாளத்துல தான் இருக்கு, தமிழ் டப்பிங்ல இல்ல. சோ இந்த படத்த பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி ஃபீல் ஆச்சாங்கிறத கீழ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.